ஹாய் யுவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் அமெரிக்கா உடைய போரை அவங்க உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் தாழ்மையாக. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போர் ரொம்ப உச்ச கட்டத்தில் போயிட்டுருக்குது. ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாடுமே ஈரானை பயங்கரமாக இப்போ தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. ஸோ ஆயிரக்கணக்கிலேருந்து பல லட்சங்கள் போயிடுச்சு உயிர் சேதம். ஸோ இதெல்லாம் நிறையா இதில் யாருக்கும் தெரியாது. இவ்வளோ பில்டிங் நொறுங்கியிருக்கு, இவ்வளோ இது இருக்குது, அவ்வளோ போராட்டங்கள் அங்கே நடக்குது. ஸோ அதெல்லாம் எல்லா சேனல்ஸ்லேயும் போட மாட்டாங்க. பாவம் ரொம்பவும் வருத்தத்தோடு இருக்காங்க ஈரான் மக்கள், அமெரிக்கா மக்கள் எல்லாருமே சரி. யாருமே போரை விரும்பவே மாட்டாங்க. எதுக்காக? மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க மெயின் ரீசன். எந்த ஒரு உலக நாடுலேயும் சரி அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க இது பண்ணால் தான் உண்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி இருக்கும்போது எந்த ஒரு உயிரையும் கொல்றதுக்கு இன்னொரு மனிதருக்கோ இல்லை இன்னொரு நாட்டினருக்களோ உரிமையே கிடையாதுங்க. ஸோ அப்படி மீறி பார்த்தீங்கன்னாக்கா இரு இராணுவத்தர் தான் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுக்கணும், இது பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா 2 நாட்டோடைய தலைவர் அடிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு பொதுமக்களை பாதிப்படைகிறீங்க அப்படின்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. ஸ்கூல்கள் பக்கமாக எடுக்கப்பட்டிருக்கு. சின்ன பசங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கில் செத்துருக்குறாங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை தாக்கியிருக்காங்க. குழந்தைங்க 234 பேர் ஸ்பாட் டெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியிலலாம் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரியில் இருக்க அந்த பேஷண்ட்டு ஏற்கனவே என்ன நிலைமையில் இருப்பாங்க, அந்த டாக்டர்ஸு அதெல்லாம் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்துச்சு, அந்த செந்தூரா போர். ஸோ அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்னென்னா இரு நாட்டுடைய பார்த்தீங்கன்னாக்கா இராணுவம் இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பொதுமக்கள் அதிக அளவுக்கு சாவப்படுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெட் பாடிஸ் பாருங்கள், அங்கே பாருங்கள். சும்மா இதெல்லாம் சாம்பிள் தான். ஸோ எக்கச்சக்கமான பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க லட்சக்கணக்கில். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸாக வச்சு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு பொருள் தயாரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாடியும் அதுக்குன்னு மிஷின் இருக்குது, ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி அவ்வளோதான் போயிட்டே இருக்குது. ஆர்டராக பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ போய்கிட்டு இருக்குது. ஸோ ஈரானும் அமெரிக்காவும் போரை உடனடியாக நிறுத்த வேணும். இந்த ஈரான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவோட பார்த்தீங்கன்னாக்கா வர்த்தகத்தை நாங்கள் தாக்கோம் சொல்லிட்டு இவ்வளோ பண்ணனால அவங்க பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனத்தை தாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனம், டெஸ்டர்ஸ் இதெல்லாம் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி தாக்கிக்கிட்டு இருந்தால் ஸோ வேலைக்கே ஆகாது. இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும்தான். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் மனிதர்கள் தான். ஸோ இதோட மனிதாபித்தனமாக எல்லோரும் நடந்துக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா எந்தவித ஒரு நாட்டினருக்கும் பார்த்திங்கனாக்கா அரசியல்வாதிகளும் சரி, அந்த நாட்டு அதிபர்களுக்கும் சரி ஸோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ இதுதான் மெயின் ரீசன். மனிதாபித்தன்மையோட 2 தரப்பு நாடுகளும் இது பண்ணணும். முக்கியமாக இதை நம்ம சேனலில் போஸ்ட்டு பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக போஸ்ட்டு போட்டே மாதிரி எல்லோரும் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் போடுங்க, எல்லாத்துலேயுமே போடுங்க. நம்ம சார்பாக போட்டுட்டோம். ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள் போகிறேன்னு. இது உலக தரப்பு எல்லோரும் பாதிக்கும். இப்போ இந்தியாவிலே சிலிண்டர் தட்டுப்பாடு, அவ்வளோதான். எல்லா தட்டுப்பாடு, விலைவாசி உயற்றம் எங்கேயோ போய்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா இந்தியாவை யாரும் தாக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா மேலே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா ஏழை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவோட வர்த்தகம் பிஸ்னஸ் பெருசு. அங்கே தான் நம்ம சம்பாதிக்க முடியுன்றனால அவ்வளோ தொழிற்சாலையும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் இந்தியா மேலே போர் தொடுத்தாங்கன்னா அவங்க மேலேயே போட்டுக்கிற மாதிரி. அதனால் இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் மற்ற நாடுங்க அப்படி கிடையாது, இடம் கொடுக்க மாட்டாங்க. எனவே இந்த போர் சூழலை மனிதாபித்தன்மையை கூறி உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவை அப்லோடு பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி எல்லாரும் அவங்க இன்ஸ்டா பேஜில் என்னென்ன வச்சுருக்கோம் சமூக வலைதளத்தை பதிவு செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.